Hi viewers, welcome back to AMUDHA'S KITCHEN. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் போடுறோம்னா பாசிப்பயிறு உருண்டை பண்ண போகிறோம். இன்னைக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பயிராகவே வாங்கிக்கணும். நான் 1 kg வாங்கினேன். அந்த 1 kg பாக்ஸுங்க அது. பாருங்க பயிர் முழு பயிராக வாங்கிக்கிட்டேன் நான். அது நல்ல பயிராக சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் இது மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. 1 kg பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இது மாதிரி எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு நான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தாங்க. பொன்னிறமாக வறுக்கணும். பாசிப்பயிரை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். எல்லாம் நான் 1 kg போட்டேன். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் 1 kg போட்டு வச்சிட்டோன்னா நாங்களுக்கு எப்போயுமே ரொம்ப நாள் வரும். ஒரு 1 month கூட யூஸ் பண்ணிக்குவோம் அந்த பயிறு உருண்டையை. உங்களுக்கு ஷாம்பிள்காண்டி கொஞ்சமாக வறுத்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உடம்புக்கு கூட ரொம்ப நல்லது. பெசரட்டு எப்படி செஞ்சு சாப்பிட்றோமோ இது ஒரு ஸ்வீட்டு பெசரட்டு மாதிரி இது பயிராகவே போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைக்கணுங்க. இது மாதிரி பொன்னிறமாக எடுத்து வறுத்துக்கோங்க. இங்கே நல்லா வறுத்து பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் வறுத்த சிம்மில் வச்சே வறுக்கணுங்க. ஹை ஸ்பீடில் வச்சு வறுக்கக்கூடாது. ரொம்பவும் ஹை ஸ்பீடு வச்சோம்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தோம்னா சீக்கிரமாகவே வறுத்தரலாம். அவ்வளோதான், வறுத்துட்டோம் பாருங்கள். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் கலர் மாறிக்கிட்டு இருக்கும். பச்சை கலராக இருந்தது கொஞ்சம் பொன்னிறமாக வந்துடும். அதான் அதுக்கு தகுந்தது பதம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ரொம்பவும் சவப்பாக வறுக்கக்கூடாது. ஏன்னா மாவு ரொம்ப வாடை வந்துடும். தீஞ்ச வாடை மாதிரி வரும். பொன்னிறமாக வறுத்தாச்சு பாருங்கள். அதை எடுத்து ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சிடணும். மீதி இருக்கிற பயிரையும் இதே மாதிரி வறுத்து அந்த தட்டிலே பிளேட்டில் ஃபுல்லாக ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம 1 கிலோ எடுத்துருந்தோம் பாருங்கள் பாசிப்பயிறு. அதே அளவு சுகர் எடுத்துக்கணும். அதே பாக்ஸில் நான் அதே அளவு எடுத்துக்கிட்டேன் சுகரை. அந்த டப்பாவில் ஒரு டப்பா எடுத்துருக்கேன் பாருங்கள். அது 1 kg பாக்ஸு. அதனால் எனக்கு கணக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டிலே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதை சுகரை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக 2 வாட்டியாக போட்டு அரைச்சிக்கிட்டேன். அந்த பாருங்கள் நைஸாக பொடியாயிரும். அது சுகரு தனியாக பொடி பண்ணி வச்சுட்டேன். அது வீட்டிலே அரைச்சாச்சு. பாசி பயிரையை கடையில் கொடுத்து அரைச்சி இந்த எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இது மாதிரி நைஸாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பொன்னிறமாக ஒருத்தனும் நல்லாவும் இருக்கும். பாசிப்பயிறு உருண்டை இந்த இதை பயிரை மிஷினில் கொடுத்து அரைச்சாச்சு. இதுவே சுகரை நம்ம வீட்டிலே அரைச்சோம். ரெண்டையும் சேர்த்து அந்த மாவில் கலந்துக்கணும். ரொம்ப ஈஸி. இந்த லட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்போ ரவா லட்டு பூந்தி லட்டு சாப்பிட்டுட்ருக்குறவங்களுக்கு இந்த இது ரொம்ப ஹெல்த்தி லட்டு வேறு. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் கூட நம்ம கொடுக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த சுகரையும் அந்த பாசிப்பயிறு அரைச்சிட்டு வந்தோம் பாருங்கள். அந்த பேஸ்ட் மாவையும் கலந்தாச்சு. ஃபுல்லாக கலந்து விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டும் கலந்தால் தான் கரெக்டாக இருக்கும் லெவலு. நம்ம உருட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பக்கெட்டு ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு பக்கெட்டு இல்லாட்டா மாவாக இருக்கும். அதனால் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நான். அதை எடுத்து ஒரு பாக்ஸில் நம்ம மாவு அரைச்சி வச்சுட்டோம். அந்த பாக்ஸ்லேயே எடுத்து பாதி மாவை எடுத்து வச்சுட்டேன் நான். உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் மட்டும்தான் உருட்டுறேன். அதுக்கப்புறம் நான் உருட்டிக்கலான்னு. இப்போ அது ஒரு சின்ன கிண்ணி ஸ்டவ் மேலே வச்சு நெய்யை எடுத்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து போட்டு சூடு பண்ணி வச்சுக்குவேன் நான். இங்கே பாருங்க 4 ஸ்பூன் போட்டேன். அது நல்லா ஹீட் ஆகி மெல்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சூடு பண்ணிடணும். கொஞ்சமாக மிதமான சூடு பண்ணணும். நல்லா அழகாக இது மாதிரி மிதமான சூடு வந்துருச்சு. நெய் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து அந்த மாவு கொஞ்சம் வச்சுருந்தோம் பாருங்கள். அதில் எடுத்து ஊற்றிக்கங்க. நான் பாதி மாவு எடுத்து வச்சுட்டேன். நான் ஃபுல் மாவில் செய்யலை, பார்த்துக்கங்க. அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு மீதி நெய்யே ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன் சூடாகட்டுன்னு. இப்போ பாருங்கள் அந்த கரண்டியில் கிண்டி விட்டுட்டு சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரண்டியில் கிண்டிக்கங்க. சூடு ரொம்ப இல்லைன்னா கை வச்சு நம்ம கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சூடு இப்போ இல்லை, நான் கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நல்லா ஒரு பக்கமாக எல்லாத்துலேயுமே நெய்யை ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் ஊற்றி அப்படி பிணைஞ்சி விட்டுக்கணும். கட்டிப்படாமல் அந்த நெய் அங்கங்கே இருக்கும். அதனால் எல்லாத்தையும் சமமாக உடச்சி விடணும். இப்படி உருட்டி பார்த்திங்கன்னா உருட்டை வருதான்னு பார்க்கணும். கொஞ்சம் உருட்டை வராதனால மறுபடியும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் கொஞ்சமாக அந்த ஸ்பூன்லேருந்து எடுத்து ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள்.
பார்க்க உங்களுக்கு இதாக இருக்காது, உருட்டுற மாதிரி இருக்காத மாதிரி தான் தெரியும். ஆனால் நல்லா கரெக்டாக வந்துடும். நீங்கள் மாவு நெய் ஊற்றி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழகாக நீங்களே உருட்டிடுவீங்க. பிடிச்சி பார்த்தீங்கன்னா உருட்ட வர்ற அளவுக்கு வரும் மாவு. இங்கே பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நெய் ஊற்றி ஊற்றி. பாருங்கள், சின்னமாக அழகாக ரவுண்டாக உருட்டிக்குவேன் நான். உருட்டுறப்பே நம்மளுக்கு வரும். உருட்டை வருதும் இல்லை, உருட்டை வரலைன்னா அப்படியே உருண்டை உடஞ்சி வரும். அதனால் உருட்டை வந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா கரெக்டான பக்குவமாக இருக்குன்னு. ரொம்ப ஈஸி தான். உருட்டுற அளவுக்கு கொஞ்சம் இன்னொரு ட்ராப்ஸ் நெய் ஊற்றிக்கணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா அழகாக ரவுண்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த வெறும் மாவில் எடுத்து அதில் ஒரு பரட்டிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டியே நான் வீடியோவுக்கு கொஞ்சம் ஒரு 10 உருண்டை தான் உருட்டுறேன். திருப்பி நாங்கள் வீட்டுக்கு நான் செஞ்சு வச்சுருவேன் எல்லாத்தையுமே. இங்கே பாருங்கள், அழகாக வருது பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு திருப்பி விட்டிங்கன்னா வந்துடும். அந்த 4 ஃபிங்கர்ஸே நல்லா வச்சு அமுக்குங்க. ஃபிங்கரை மேலே வச்சுக்கோங்க, கட்டை விரல, அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்துருச்சு. திருப்பி அந்த மாவில் வச்சு பரட்டி எடுத்துகிட்டு திருப்பி வச்சுட்டேன். அழகாக வரும் ஒன்று ஒன்றா. அங்கே பார்த்தீங்களா, அந்த வெறுமை தனித்தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். சைடுலேருந்து தான் பிணைஞ்சிக்கிட்டு வரணும். இது ஆயிடுச்சுன்னா திருப்பி அந்த மாவுக்கு மறுபடியும் நெய் போட்டு பண்ணிக்கலாம். பார்க்க உங்களுக்கு ஐயோ நிறைய நெய் பிடிக்குமோ என்னமோ தோணும். அப்படிலாம் கிடையாது, கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் போட்டாலே அவ்வளோ உருண்டை உருட்டலாம். 10 உருண்டைக்கிட்ட வரும். 3 ஸ்பூன் நெய்க்கே 10 உருண்டை மேலே வரும். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். அழகாக நான் எடுத்து ஒரு 10-10 உருண்டை போல் உங்களுக்காண்டி உருட்டி காமிச்சேன். நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்கள். வீட்டில் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசங்களுக்கு நம்ம எடுத்து ஒன்று கொடுத்தோம்னா நல்லது, சாப்பிட்றதுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்கும். நல்லா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே வியூவர்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே பாய் வியூவர்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.